ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் ஹபீபி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் குறித்து பேசும்போது பொதுவா ஒரு முஸ்லீமை ஹீரோவா வச்சே படம் தமிழ் சினிமால வந்தது கிடையாது. இது ஒரு முஸ்லீம் குடும்பம், முஸ்லீம் மக்கள், அவங்களுக்குள்ள உள்ள காதல், அவங்களுக்குள்ள வறுமை, பொருளாதார பிரச்சனை, அவங்களுக்குள்ள நடக்கிற போட்டி, பொறாமை, அவங்களுக்குள்ளே நடக்கிற துரோகங்கள், இதையெல்லாம் பதிவு செய்யுது. அது கடையநல்லூருங்கிற ஒரு ஊர் அமைப்பு ஒரு யதார்த்தத்திலிருந்து 80ஸ்ல எப்படி இருக்கு, 90ஸ்ல எப்படி இருக்கு, ஆஃப்டர் குளோபலைசேஷன் உலகமயமாக்கலுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வருது, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுற ஒரு படமா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது தமிழ் சினிமால. ஒண்ணு வில்லன், தீவிரவாதி, குண்டு வைக்கிறவன், இப்படி காண்பித்த இடத்தில் ஒரு அழகா ஒரு முஸ்லீம் வாழ்வியலை காமிச்சிருக்குன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நீங்க எதுவுமே அந்த படத்தை பத்தி பேசுன மாதிரி தெரியல. முஸ்லீமை தப்பா காமிக்கிறாங்கன்னு கோவப்பட்ட நீங்க ஒரு லைவ்லியா காமிச்சிருக்கிறாங்க, ஒரு யதார்த்தமா காமிச்சிருக்கிறாங்க, ஒரு சக மனுஷனா முஸ்லீமை ஃபர்ஸ்ட் ஒரு படம் காமிச்சிருக்கு. இல்லைன்னா ஏதோ அவங்களாம் வித்தியாசமானவங்கிற மாதிரி இது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க படம் பாத்துட்டீங்களா? படத்தை பாராட்டுறீங்களா? எதுவும் நீங்க பாராட்டி அறிக்கை விட்ட மாதிரி எதுவும் பார்க்கல, தான் கேட்கிறேன். பொதுவாக இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, எனக்கும் அதே பார்வை தான் இருக்குது. என்ன பார்வைன்னு கேட்டால், இந்த சினிமா என்கிறது மனிதர்களுடைய மூளையை மழுங்க செய்கிற முக்கியமான ஒரு சாதனம். எந்த சினிமாவாக இருந்தாலும் அந்த சினிமாவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கற்பனை. சினிமான்ற என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் கற்பனையில் யோசிக்கக்கூடிய ஒரு கதை தான், அது நிஜம் கிடையாது. அதுக்கு ஒரு பணம் படைச்ச ஒருத்தன், கருப்பு பணம் அதிகமாக வச்சுக்கிற ஒருத்தன் அதுக்கு முதலீடு பண்ணுவான், சரியா? அதுக்கு ஒருத்தனை நடிகனா போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவன் ஒரு மனிதனை அவனை விட ஒரு 1000 மடங்கு ஊதி பெருக்கி மக்களுக்கு காட்டுவான். ஒரு கதாநாயகன் காட்டுவான். அவனுக்கு என்ன சக்தி இருக்குமோ எனக்கு உள்ளது அவனுக்கும் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் அந்த சினிமாங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த காட்சி ஊடகத்தில் காட்டும் பொழுது ஒரு அடியில் 10 பேர் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஓடுற ட்ரெயின்ல சண்டை பிடிக்கிற, எல்ஐசிலேருந்து கீழே குதிச்சிருவாரு, எல்ஐசிலேருந்து கீழே குதிக்கிற, ஒன்றும் ஆகாது. அது மாதிரி பார்க்குறாங்க. அவன் எதிரி துப்பாக்கி 100 பேர் வச்சு சுடுவாங்க, அவனுக்கு ஒரு காயமே படாது. இவர் ரிவால்வர் ஒன்று வச்சிருப்பாரு, இவர் அடிச்சு எல்லாத்தையும் சுடுவார். அவங்க பெரிய பெரிய பார்ட்டி சவுண்ட் வச்சு நிற்பாங்க. அவங்க சுடுறது, ஓடுற குண்டை கையில பிடிச்சி திருப்பி அடிக்கிறது. இதெல்லாம் ஒரு விஷயம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மனிதர்களுடைய மூளையை மழுங்க, அவங்கள சிந்திக்க விடாம ஆக்கி அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உண்டாக்குறது தான் சினிமாங்கிற. பொதுவாக அது எந்த படமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இப்போ எம்ஜிஆர் ஒரு காலத்தில் எப்படி காட்டினாங்க, அதுக்கு சினிமா தான் காரணம். இன்னைக்கு விஜய் அது மாதிரி காட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? சினிமா தான். சினிமாவை தவிர இந்த விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்களே, இதுக்கெல்லாம் என்ன ரீசனுங்கிறீங்க? சினிமாவை தவிர என்ன இருக்கு? அவர் என்ன செஞ்சார்? தேச விடுதலைக்கு பாடுபட்டவரா? ஒரு போராளியா? அதுக்கு முந்தைய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டவரா? அல்லது பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கி வள்ளலா இருந்து? ஒன்றுமே கிடையாது. சினிமாவில் அவர் ஒரு டைப்பாக காட்டிவிட்டாங்க. அது மக்கள்கிட்ட பதியுது. அப்போ இந்த காட்சியில் நம்ம செய்யும் பொழுது வெகுஜன மக்கள் உள்ளபடி புரிய மாட்டாங்க. இது நெசம்னு நினைக்கிறாங்க. வெகுஜன மக்கள் அது தெளிவாக புரிகிற உங்களை மாதிரி அளவுக்கு அதை பிரித்து அறிவிங்க. இது கதை, இது ஒரு கற்பனையை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது. வெகுஜன மக்கள் அப்படி இருக்காங்களா? 95% மக்கள் அதை நிஜம்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல 2026 நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதாவது அன்னைக்கு ஒரு ஆட்சி மாறினதுக்கு காரணமா போச்சுல. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில டூரிங் டாக்ஸின்னு வச்சிருப்பாங்க அந்த குடிசையில், சினிமா பார்க்க நான்லாம் போயிருப்போம் சின்ன வயசுல. அப்போ எம்ஜிஆரை வில்லன் அடிக்கும் போது அடிக்காட கத்துவாங்க. இருந்து இந்த பார்க்க வந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, என் பிள்ளை அடிக்கிறான்னு கத்துவாங்க கிழவிகள்லாம். அப்போ எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி காட்சி வரும்போது நிஜமா எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி அது பாதிக்கிற மாதிரி இவங்களை தாக்கத்தை ஏற்படுத்தினா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்போ அது மாதிரி இந்த வில்லனை வெறுக்கிறது, நம்பியார் நெஞ்சு மாதிரி வெறுப்பாங்க. எம்ஜிஆர் அப்போ அதெல்லாம் எதுனாலண்டா அது அவங்க ஒரு காசுக்காக செய்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அப்போ என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதனை அவன் இயல்பாக எப்படி இருப்பான், உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அவன் மனிதனை தானே வாழ்ந்திருப்பான். கதாநாயகனாக இருக்க ஒரு மனுஷன் தானே. அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பானோ அப்படி காட்டவே மாட்டாங்க. அதை நீங்க சொல்றது இதுவரையும் இருந்த சினிமா ஹீரோக்களை உருவாக்குறது. இந்த சினிமாவுக்கு தனியா நான் வர்றேன். பொதுவா சினிமாவை பத்தி நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான்.
மதி இழக்க செய்து மூளையை கிளர்ச்சி அடைய வைக்குது, கற்பனை உலகத்துல கூட்டி போய் தப்பான விஷயத்த தப்பான நபர்களை கொண்டாட வைக்குது. ஆனா இந்த படம் அப்படி இல்லையே. இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து கஸ்தூரி ராஜா வந்து 100 பேரை போட்டு அடிக்கலையே, யாரையும் இது பண்ணலையே, எந்த பில்டிங்கையும் உடைக்கல, இங்கேயும் அணுகுண்டு வைக்கல. அவர் ஒரு மனிதர், ஒரு குடும்ப பாரத சுமைக்கிற ஒரு மனிதராக காமிச்சிருக்கிறாங்க. இதுவரையும் முஸ்லிம்ஸை வந்து ஒண்ணு ஒரு தீவிரவாதியா காமிப்பாங்க, இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு பெரியவர் அப்பப்போ வந்து போற மாதிரி ஒரு கணக்குக்கு முஸ்லீமை காமிப்பாங்க. இதுல முஸ்லிம்ஸும் ஒன்னே மாதிரிதான் வாழ்றான், இந்த உலகத்துல அவனும் ஒன்னே மாதிரிதான் ஒரு கதையை எடுத்திருக்கிறாங்க. இதையே நம்ம இவ்வளவு ஆய்வு செஞ்சு ஒரு வலிந்து எதிர்க்கணுங்கிற நான். இல்ல என்ன வித்தியாசம்னா, பொதுவான சினிமா அப்படி இருக்குது, அது தனியா வச்சுக்கிறங்க. இவர்கள் இப்ப எடுத்திருந்த ஹபீபிங்கிற படத்தை நான் பார்க்கவும் இல்லை, அதனுடைய கதையும் படிக்கவும் இல்லை. ஏன் பார்க்க வேண்டியதானே? சில துணுக்குகள் வரும், அதுல பார்த்ததை வச்சுதான் நான் சொல்றேன். உங்க மாதிரி ஆளுக்கு சொல்றதை வச்சுதான் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, முஸ்லீம் குடும்பங்கள்ல நடக்குதுன்னு ஒரு கதையை எடுத்தான்னு சொன்னா முஸ்லீமை தானே காட்டுவோம். அதுல என்ன பெரிய இதாத்தமா அதை தானே செய்ய முடியும். நீங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்துடைய கதை எடுத்தீங்கன்னா எல்லாம் பிராமணால தான் இருப்பாங்க. அதில் காட்டக்கூடியவங்க எல்லாம் அந்த கதையை நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதன்படி கொடுத்தா தான் அது கதையாவே இருக்கும். இதுல முஸ்லீம் எப்படி காட்டுறாங்கன்னா, முஸ்லீம் கதை எடுத்தீங்க அப்படித்தான் காட்ட முடியும். கடையநல்லூர் கதைன்னு எடுத்துக்கிட்டு போய் கந்தசாமியை போட முடியுமாங்க? கடையநல்லூர்னு எடுத்தா அப்படித்தானே அந்த கடையநல்லூருக்கு தகுந்த மாதிரி தானே போடணும். அப்போ முஸ்லீமுடைய சம்பந்தப்பட்ட ஒரு கதைன்னு சொல்லி எடுத்ததுனாலதான் அதுல இஸ்லாமியருடைய வீடுகள் நடந்தது போனது தான் காட்டுறாங்கன்னு அதைத்தான் சொல்றீங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தாங்கிறீங்க. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டா, இந்த சினிமா என்பதுல காட்டக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தி நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு. இப்ப அதுல என்ன காட்டுறாங்க சினிமாவில்னு கேட்டா, இந்த காதல்ங்கிறத முக்கியப்படுத்தி காட்டுறாங்க. இந்த காதல்ங்கிறது வந்து ரொம்ப 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 அவர் காட்டக்கூடிய அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அரிதாக, லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் அந்த காதல் மேட்டரே வரும். அந்த காலத்துல இவர் எந்த காலத்துல தறியெல்லாம் கடைக்குள்ள இருந்துச்சோ 90 தானே காமிக்கிறாங்க, 92 94 அப்பதானே அதுக்கு பிறகு இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது நவீன காலத்துல. அந்த மாதிரி காலங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கல்யாணமா அரேஞ்சுமா இன்னைக்கு வரைக்கும் காதல் கிடையாதுங்கிறீங்களா, முஸ்லீம்கிட்ட கிடையாதுங்கிறீங்களா? பொதுவா சமுதாயத்துல இருக்கிறதுன்னு கதையை எடுக்கணும். ஆமா, இவர் சொன்ன மாதிரி தான் இல்ல ஒருத்தன் காதலிச்சிட்டு இருக்காங்க. கடையநல்லூர்காரங்களுக்கு காதல் வராதுன்னு எப்படி நம்ம முடிவு செய்ய முடியும்? கடையநல்லூர்காரங்க எல்லாரும் காதலிச்சிட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன். இல்ல, அந்த வயசு பசங்க காதலிக்கிறாங்க. அது அபுதாயி, அந்த யூசுஃபோட பையன் அபுதாயிர் ஒரு பொண்ணை விரும்புற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல என்ன அவ்வளவு பெரிய குற்றம் என்ன வந்துருச்சு? என்ன குற்றம்னு கேட்டாங்க. நம்ம ஒரு பெண்ணை விரும்பணும்னு சொன்னா இஸ்லாத்துல அடிப்படை என்னன்னு கேட்டா, விரும்புறோம்னு சொல்லி அவங்கள பாக்குறது, அதை மனைவி இல்லாத ஒரு நிலையில அவங்களை போட்டு ரசிக்கிறது, அது மாதிரியான உறவு கொள்வது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கு. நீ பார்த்து விரும்பிட்டியா, கல்யாணம் பண்ணு. உடனே போய் அப்பன்ட்ட போய் உங்க மகளை நான் விரும்புறேன், எனக்கு திருமணம் செஞ்சு வைங்கன்னு கேட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு தான் தொடரணுமே தவிர, திருமணம் இல்லாத முறையில ஒரு ஆணும் பெண்ணும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த உறவுகள் தொடரக்கூடாது என்பது இஸ்லாமிய ஒரு கோட்பாடு. அது இஸ்லாத்துடைய சட்டம். அதுதான் எங்களுக்கு கொள்கை. என்னன்னு கேட்டா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பலாம், பேசலாம், பேசி சரி உன்னை நான் விரும்புறேன், நாளைக்கு தகப்பனார்ட்ட வந்து நான் வந்து பொண்ணு கேட்குறேன், அல்லது நீ என்னை உங்க வீட்டில் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பெண்ணு ஆம்பளைகிட்ட கேட்கறதோ ஒரு ஆண் பெண்ணிட்ட கேட்கறதுங்கிறத பிரச்சனை கிடையாது. அது இஸ்லாத்துல உள்ளது. ஆனா இது என்னன்னு கேட்டா, இந்த காதல்ங்கிற அந்த கல்யாணங்கிற ஒரு மட்டத்துக்கு வராம கள்ளத்தனமாக ஒரு உறவுகள் தொடர்பு வைக்கிறாங்க இல்லையா? கள்ளத்தனமாக பேசுவது, வருவது, சரி செய்வது, பார்க்கறது, அந்த மாதிரியான சில சந்திப்புகளை காட்டிடுறாங்க, சிலதை காட்ட மாட்டாங்க. அதான் சில காட்ட இயலாது. தனிமையில சந்திச்சா என்ன நடக்கும்? அதெல்லாம் இல்லாம இருக்குமா? ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில போய் சந்திக்கிறதெல்லாம் காட்டுவாங்களே தவிர, அதை தாண்டி காட்டினா அந்த படத்துடைய இதுக்கு வீழ்ந்துடும். அதுக்காக அதை காட்ட மாட்டாங்க. இப்ப நீங்க காதலிக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணுவதற்கான முதற்படி தானே காதல். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த படத்துல ஒன்னும் பெரிய இந்து முஸ்லிம் காதலோ மதம் மாறியோ அது மாதிரி ஒரே ஒரு மதமா இருந்தாலும் இஸ்லாத்துல ஒழுங்குற ஒரு மதமா இருந்தாலும் ஒரு முஸ்லிமான ஆணு முஸ்லிமான பெண்ணா இருந்தாலும் அதுக்கு இஸ்லாத்துல ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. இஸ்லாம்ங்கிறது என்ன வழியை காட்டுதுன்னு கேட்டா, நீங்க முறைப்படி திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கண்டினியூ பேசவே கூடாதா? நம்ம சாதாரண விஷயங்கள் பேசுங்க, வியாபார சம்பந்தமா பேசுங்க. பெண்கள்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ற பெண்ணா இருந்தாங்க, வியாபாரத்தை பத்தி பேசுங்க. இந்த மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. அதாவது சரி, இதை பேசி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதையே நம்ம அதை வந்து ஏன் நம்ம தொடக்க நிலையிலேயே நீங்க அது இருக்கக்கூடாது, அது அவ்வளவு பெரிய குற்றம்னு ஏன் சொல்லணும்? அது என்னது குற்றம்ங்கிறோம்னு கேட்டா, அந்த மாதிரியான தொடர்புகள் வந்து பெண்கள் ஏமாற்றப்படுவதில் கொண்டே விடும்.
அதை சினிமாவில் காட்ட மாட்டான். யதார்த்தமா என்ன செய்வான்னா பழகுவான், தனியாக வந்துரு. இன்னைக்கு உள்ள இந்த பாலியலுக்கு சம்பவம்லாம் வர்றது எல்லாம் எப்படி சம்பவமாக இருக்குது? ஒரு 50 பேரை ஒருத்தன் வந்து படம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 50 பொம்பளைகளும் யாரு? காதல்னு போன ஆளுக்கு தானே. பொள்ளாச்சி சம்பவம்லாம் என்னது? அப்போ இந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து தொடர்பு கொண்டுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அநீதியான சம்பவங்களை முன்வச்சுட்டு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறதே தப்பு, காதலிச்சாலே கண்ணிய குறைவுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இது இல்ல காதலிக்க, இது ஒரு எக்ஸ்ட்ரீமா நடக்குது. அது கல்யாணம் பண்ணவனும் பண்றான், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவனும் தப்பு பண்றான், ஆம்பளையும் தப்பு பண்றாங்க, பொம்பளையும் தப்பு, எல்லா மதத்திலையும் நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது. இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களா, அப்ப இது தப்பு, தண்டனைக்குரியவர்கள். நீ உடனே அவங்க வீட்டுல போய் பேசினா உடனே எப்படி வீட்டுல போய் பேச முடியாது? அந்த பையன் விரும்புறான், அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கு, அவங்க 2 பேரும் கண்ணிய குறைவா எதுவும் பண்ணல, இருந்தாலும் இதை கூட காட்சிப்படுத்த கூடாது அப்படின்னா ரொம்ப வந்து காட்சிப்படுத்த கூடாது. எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, நீங்க சொல்ற மாதிரி அந்த சமுதாயத்துல எல்லாரும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா காட்சிப்படுத்தலாம். மொத்தத்துல அவர் காட்டின ஒண்ணு காட்டுறாருல, இப்படி ஒருத்தன் தான் இருந்திருப்பான். ஒட்டு மொத்த சமுதாயத்திலேயே அந்த காலத்துல ஒரே ஒருத்தர் அப்படி இருந்திருப்பான். நீ வந்து வெளிநாட்டு அவலத்தை காட்டுறதுக்கு வந்து இந்த காதல் கதையை திணிக்கிற தேவையில்லாம அப்படி சமுதாய காதல் இயல்பானது இல்லைங்கிறீங்களா, செயற்கையானதுங்கிறீங்களா? காதல்ங்கிற மனநோய் தாங்க. காதல்னால மனநோய் தானே அது. இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஆணும் பெண்ணும் கண்டிப்பா இன்பமா இருக்கணுங்கிறதையும் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதையும் எல்லா நபிகளும் திருமணம் பண்ணிருக்கணுங்கிறதையும் வலியுறுத்துகிற ஒரு மதம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்ப அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காதல், காமம்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஒரு அடிப்படை ஒரு ஆணுக்கு பெண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிறது இயற்கை, பெண்ணுக்கு ஆணை பிடிக்கணுங்கிறது ஒரு இயற்கை. இதை வந்து நீங்க வந்து ஒரு தப்பு மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் அந்த வயதில் வருவதுங்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம். இதை வந்து நீ ஏன் தனியா போன, ஏன் பேச, அதாவது வேற ஏதாவது அந்த பொண்ணை ஏமாத்திரான் பண்றாங்கிறதுலாம் செகண்டரி. அது வந்து தண்டனைக்குரியதுதான். அது எந்த இதுல ஜாதி மதமே வராது. எல்லா குடும்பத்து ஆணும் பெண் தப்பு செய்யக்கூடாது, ஆண் தப்பு செய்யக்கூடாது நினைப்பாங்க. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு இறுக்கமா எப்படி ஒரு முஸ்லிம் குடும்பத்துல இயல்பா காமிக்கிறாங்க? அந்த பையனுக்கு பருவத்துல பக்கத்து தெருவுல இருந்து பார்த்து அந்த பொண்ணு மீது ஒரு ஈர்ப்பு வருது, அந்த பொண்ணுக்குமே பார்த்துக்கிட்டா இருக்கான்னு பிடிக்குது, அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் தப்பு செய்யற மாதிரி ஒரு காட்சி கூட படத்துல காமிக்கல. இல்லங்க, இதையே தப்புன்னு ஏன் சொல்றீங்க? அது நீங்க வந்து அவ்வளவுதான் காட்ட முடியுங்க. இது வந்து என்ன வாசல தர, அந்த படத்துல அவங்க சந்தித்து பேசுற மாதிரி கூட காட்சிகள் இல்ல. காட்டல தான் காட்ட முடியும். காட்டல அவங்க காட்டலன்னா இப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து அடிக்கடி பார்க்க முயற்சி பண்றதுன்னு ஒருத்தன் இறங்குறான்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் நிறைய இருக்குது. அதை அவங்க காட்ட மாட்டாங்க. காட்டினா எல்லாம் சாயம் வெளுத்து போயிடும். அடுத்து என்ன செய்வான் இவன்? குற்றாலத்துக்கு போயிட்டு வருவான், கூப்பிடுவான், வெளியிருப்போம், வர தனியாக வந்துருமா, வீட்டில் வாப்பா அம்மாலாம் இல்லை வரவான்னு கேட்பான். இப்படியெல்லாம் போய் அடுத்து வந்து பாதி பெண்களுக்கு தான் வரும். உன்னோட ஒன்று நடந்துருமா இல்லையா? கல்யாணம் பண்ண வேண்டிய இல்ல, காதல் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் அனுமதிக்கலையா? இஸ்லாத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாத்துக்கும் காதல் மட்டும் இல்லைங்க, இஸ்லாத்துலேயும் சரி, சைக்காலஜிக்கலா மனதத்துவ ரீதியாகவும் சரி, என்ன அடிப்படைன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை வந்து நீங்க விரும்புறீங்க, விரும்புனது கிடைக்கல என்று சொன்னா அதோட விட்டுறணும், வேற ஒண்ணுக்கு போயிடணும். நீங்க வந்து பிரியாணி சாப்பிட போறீங்க, பிரியாணி இல்லைன்னா நான் பட்னியா கிடப்பேன்னு சொல்லக்கூடாது. பிரியாணி இல்லாட்டி இருக்கிறத கொடுப்பான்னு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு இப்படி இருந்தோம், தினசரி இருக்க முடியாதுல்ல. கருப்பு சட்டை வாங்கணும்னு போறிய, கருப்பு சட்டை பஜார்ல இல்லை, இருக்கிற சட்டையை கொடுன்னு வாங்கிட்டு வந்து சட்டையை கட்டிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்ப இவங்க இந்த காதல்னு என்ன செய்யறாங்கன்னா, இவன் தான் எனக்கு, இவ தான் எனக்குங்கிற மாதிரி மண்டையில ஏத்துறாங்க. அது இல்லாட்டி எனக்கு வாழ்க்கை இல்லை, பிடிக்குதான்னு கேட்கணும், பிடிச்சா வாழை, இல்லாட்டி வேற ஒருத்தி போய் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. ஆமா, அந்த ஒரு விஷயத்துல எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போய். நான் என்ன கேட்கிறேன், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆப்போசிட் செக்ஸ விரும்பணுங்கிற அந்த ஹார்மோனு சயின்ஸ் விடுங்க, அல்லாஹ் தானே அந்த உணர்வை ஏற்படுத்துறான். ஆமா, ஏற்படுத்துறான். சயின்ஸ் படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உணர்வு ஹார்மோன் தூண்டி விடும், அந்த வயசு டீனேஜ்னு சயின்ஸ் படி சொல்றாங்க. மற்றவர்களும் இது இயல்புன்னு சொல்றாங்க. இஸ்லாத்துலயும் அல்லாஹ் தான் நமக்கு அந்த உணர்வை தூண்டி விடுறான். ஆண் பெண்ணை நேசிக்கணும், பெண் ஆணை நேசிக்கணும், உறவு கொள்ளணும், குழந்தை பெற்றுக்கணும், அடுத்தடுத்த சந்ததியை கடத்தணுங்கிறது ஆபிரகாம் காலத்துல இருந்து சொல்லிட்டு வர விஷயம். இப்ப இன்னைக்கு காலத்துல ஒரு பொண்ணும் பையனும் பேசுறதையும் பார்த்து எவ்வளவு தப்பான விஷயத்த நீங்க காமிச்சிட்டீங்கன்னு போட்டு அந்த படத்தை இவ்வளவு விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப இறுக்கவாதமா இருக்கேது, ரொம்ப தூய்மைவாதமா இருக்கேது. அல்லாதான் இதை ஏற்படுத்தி இருக்காங்கிறது ஒரு விஷயம். ஆமா, அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தாம இருக்கலாம்ல, அந்த பையனுக்கு அல்லாஹ் அந்த உணர்வை தடுக்கலாமா? இஸ்லாம் என்ன எங்களுக்கு சொல்லி தருது, அதை ஏற்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிறார்களோ மூன்றாவதாக ஷைத்தான் கூட இருப்பான். தனித்திருத்தல் என்று வந்த இடங்கள்ல வந்து ஷைத்தான் வேலையை காட்டிடுவாங்கிறாங்க.
அது நீங்க வந்து வெளி உலகத்துக்கு உடனே கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. ஒரு ஆணும் பெண்ணு உருமுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வா நிக்கா பண்ணிக்கலாம்னு அது எப்படி சொல்ல முடியும்? எந்த மதத்துல எந்த பெண்ணும் சொல்ல முடியாது. தனித்து இருக்கிறத காட்டுறாங்களா இல்ல, தனித்து இருக்கிறாங்களா இல்லையா? தனித்து எப்படி இருக்கிறது? அந்த படத்துல அப்படி கூட காமிக்கல. அது எனக்கு தெரியல காட்டுறாங்களான்னு. காதல்னு அப்படித்தான் காட்டுவாங்க. தனித்து இருக்கிறது கண்டிப்பா காட்டியிருப்பாங்க. சரி. தனித்து இருத்தல் ஒரு பெண்ணு, எனக்கு பொண்டாட்டி இல்ல, அவ யாரோ ஒரு சகோதரியும் இல்ல, அவ ஒரு பெண்ணு, அவளோட நான் தனித்து 4-5 பேர் இருக்கும்போது இருக்கலாம், தனிச்சு இருந்துடக்கூடாது. தனித்து இருக்கக்கூடாது. இது ஆணுக்கு தான், அந்த பெண்ணுக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்ல, ஆணுக்கு அந்த சட்டம் இருக்குது. நீ ஒரு பெண்ணோட நீ தனித்து இருக்காத. அப்ப தனித்து இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற ஹார்மோன் வேலை செய்யும். அந்த ஹார்மோன் இருக்குல்ல, அந்த வேலை செய்யும். தனிமை யாரும் பார்க்கல, நமக்கு ரெண்டாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு உன்னோட நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன செய்வான்டா, கைவிட்டு போயிடுவான். ஆம்பளை தன்மை என்னன்னு கேட்டா அனுபவிக்கிற வரைக்கும் தான். ஆண் வர்க்கத்தையே இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. ஆம்பளைனாலே ஃப்ராடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதிகமா அப்படித்தான். அது எப்படி? அப்படித்தான் நிறைய பேர் ஆண்கள் தான். ஆண்கள்னாலே ஏமாத்துறவன் ஐயோக்கியன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படி ஏத்துக்க? இல்ல, எல்லாரும் இல்ல, எல்லாரும் ஆண்கள்ல வந்து கல்யாணம் பண்றவன் இருக்கான் ஒழுங்கா. ஆமா, எல்லாரும் இல்ல, எல்லா ஆண் பெண் 2 பேர்லயுமே தப்பானவங்க இருப்பாங்கங்க. ஜாதி மதம் என் நாடு அதான் சொன்னேன் கடந்து. நீங்க இந்த தப்பு செய்யறத மட்டுமே பார்த்துட்டு தப்பு நடந்துரும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரையும் தப்பு சொல்றது எப்படி? இது ஒரு எல்லாரையுமே நம்ம சொல்லல. என் மகன் என் மகள் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கணுமா இல்லையா? நான் இப்ப இந்த படத்தினால முஸ்லிம்களுடைய வாழ்க்கையோ இல்ல இஸ்லாமோ அந்த தத்துவமோ என்ன பாதிக்கப்படுதுன்னா, இஸ்லாம்டாலேயே இந்த மாதிரி ஒரு கள்ளத்தனமா காதல் பண்றதோ இஸ்லாம் அந்த கருத்து பதிவாயிரும். அப்படி சமுதாயத்துல இல்ல. யாருமே சொல்லலையே, யாருமே சொல்லல. ஆனா இந்த படம் சொல்லுது. அவன் சமுதாயத்துல அப்படி இல்ல. சமுதாயத்துல கடைநூல்ல எல்லாம் காலேஜ்ல இருக்கிறான். தெரியாது இல்ல, இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க, என்ன தெரியாது. அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க, லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்களா, லவ் பண்ணாமலே அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்களா? அதான் சொன்னேனே, இது கடையனூர் ஒரு பிரச்சனை இல்ல, சர்வதேச உலக பிரச்சனை. இதுக்கு மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, தேசம் எல்லா ஊர்லயும் ஏமாத்துற இருப்பான். அவர் வந்து அந்த ஊர் அனுபவத்தை அந்த படைப்பாளி இயக்குனர் எடுக்கிறாரு. எங்க ஊரு இதுன்னு. அவர் ஒரு முஸ்லீமா இருக்காரு. நான் ஒரு முஸ்லீமா இருந்துட்டு நான் எதுக்கு ஒரு செட்டியாரை பத்தி நாடாரை பத்தி எடுக்கணும்? எங்க மதம், எங்க வாழ்க்கை, எங்க சாச்சா, இத பத்தி நான் எடுக்கிறேங்கிறாரு. நீங்க அதை வந்து ஏன் இப்படி தடுக்கிறீங்க? அவர் எடுக்கிறத நம்ம குறை சொல்லல. எல்லாரும் எடுக்கிற மாதிரி அவர் ஒரு ஆளுன்னா நாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கு இதுக்கு இஸ்லாமிய கலர் குத்துறீங்கிறத டாபிக். நீங்க வந்து பாரதிய அவர் ஒரு முஸ்லீம் இல்ல, எடுத்தா இஸ்லாமிய கலர் அவங்க அம்மா அப்பா அவங்க சாச்சா அவங்க அண்ணிய பத்தி தாங்க அவர் எடுக்க முடியும். அவர் ஏங்க இஸ்லாமிய படம்னு சொல்றியா? இஸ்லாமிய கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் இஸ்லாமிய படம் இல்ல. அது இஸ்லாம், அது ஒண்ணும் பயான் ஓதல. அந்த படத்துல வந்து மார்க்க சொற்பொழிவு படம்ல படிக்கிறோம். அது ஏன் சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்களை இதுவரை நீங்க எப்படி காமிச்சிருக்கீங்க? தாடி வச்சு தொப்பி வச்சாலே தீவிரவாதி, அவன் தமிழன் கிடையாது, அது மட்டும் போதுமா? தமிழே பேச வராது. இப்படித்தானே விஸ்வரூபம் வந்தது, நீங்க எதிர்த்தீங்க. இப்படித்தானே அந்த கமலஹாசன் விஸ்வரூபம் எடுத்தது, மணிரத்னம் ரோஜா எடுத்தது, இந்த விஜய் வந்து துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தது. இப்படியே காண்பிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, உங்க சித்தப்பா மாமா மாதிரி தாண்டா அவங்களும் இருப்பாங்க, அவங்களும் லவ் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை வரும், சொத்து சண்டை வரும், பிரச்சனை வரும். ஒன்னே மாதிரி மனிதன் தான் முஸ்லீம்னு யதார்த்தமா காமிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குங்கிற? இதெல்லாம் வந்துங்க எல்லா சினிமாவிலையும் ஒழுங்கா தான் காட்டுறாங்க. இந்த இவனு வந்த பிறகு விஜயகாந்த் விஜய் வந்த பிறகுதான் நீங்க சொல்ற மாதிரிலாம் வருது. அந்த காலத்துல பாவ மன்னிப்பு காலத்துல இந்த இஸ்லாமை எப்படி காட்டுறான்? இதே கணியில எம்ஜிஆர் பின்னாடி ஒரு முஸ்லீம் நிப்பாரு. அலிபாபாவுல எப்படி காட்டினா? நீங்க சொல்ற தீவிரவாதியா காட்டினா, சின்னஞ்சீரு சிட்டே சீனாக்கர் கண்டுன்னு சொல்லி பாடிக்கிட்டு படிக்கிற மாதிரி இல்லதான் உலகத்தை காட்டினாங்க. இது விஜயகாந்த் இவங்க எல்லாம் வந்த பிறகுதான், இல்ல மணிரத்னம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க இவங்கதான் ஆக்கிட்டாங்களே தவிர, எல்லா படங்களும் முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்த ஒரு படமா இருந்தாலும் அது இஸ்லாத்திட்ட சம்பந்தப்படுத்தினா இஸ்லாமிய தான் காட்டுவாங்க. தொப்பு போடு எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லின்னு படிக்கிறார்ல அந்த காலத்துல. அதுல இந்த இஸ்லாத்தை எப்படி காட்டுறான்? தாயின் காலடியில் சொர்க்கம்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுற மாதிரிலாம் காட்டுறாங்க. இவரு சிவாஜி பேசுறாருல, அது நல்லவும் காட்டி தானே இருக்கிறான். நீங்க சொல்றதெல்லாம் எப்படி? அப்துல் ரஹ்மான் பாட்டு போடுவாரு, சிரித்து வாழ வேண்டுமா, அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி கூன்புரையை போட்டிடுவோம், குரானை ஓதிடுவோம், முகாமத்து படிச்சிருப்பாரு. இப்ப எல்லா படங்கள்லையும் வந்து நீங்க சொல்ற மாதிரி காட்டல. இல்ல அந்த மணிரத்னம் குரூப் வந்த பிறகு அந்த அர்ஜுனாவன் பேரு அர்ஜுன், விஜயகாந்த், விஜய் கொஞ்சம் RSS ஐடியாலஜி இவங்க இந்த 3 பேர் தான் அப்படி காக்கணும். தவிர ரஜினிகாந்த் கூட அப்படி ஆக்கணும். எந்த படத்துல படிக்காத படத்துல முஸ்லீம் தானே எடுத்து வளர்ப்பாரு. இஸ்லாத்துக்கு எதிராக வந்து ஒரு எதுவுமே செஞ்சது, முஸ்லீம்களுக்கு எதிராக ரஜினிகாந்த் அப்படி காட்டினது கிடையாது, எம்ஜிஆர் காட்டினது கிடையாது, சிவாஜி காட்டினது கிடையாது. இந்த 3 பேர் காட்டினதை வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? எல்லாம் நினைச்சாங்க மாத்த வந்துடணும்னு போன்றீங்க. சரி பார்த்துட்டு போங்க. நீங்க ஒரு படமாக இருக்கிற விட்டுட்டு
ஒவ்வொருத்தரையும் தொப்பி போட வச்சு அவன் இஸ்லாத்தையே காப்பாற்ற வந்த மாதிரி ஒரு பயான் பண்ண விட்டு அப்படி அவர் சொல்லல. நான் ஒரு யதார்த்தம் இல்லைங்க. ஒரு அப்படிதான் பேசுறாங்க. ஒரு முஸ்லிம் இயக்குனருக்கு தான் வாழ்க்கைய தன்னுடைய அனுபவத்தை காமிக்கிற உரிமை கிடையாதா? காமிச்சிட்டு போறாரு. உள்ளது அப்படி இருக்குதா நாட்டுல? அவர் சொல்றபடி நடந்துச்சா? இதுல என்ன இருக்கு? முஸ்லிம்கள் காதலிக்க மாட்டாங்களா? முஸ்லிம்கள் தொழில் துரோகம் இல்ல, எவனாவது ஒருத்தன் நாங்க முஸ்லீம்ல திருடன் இருக்கானா இல்லையா? ஆமா, அதுக்காக எல்லாருமே திருடுறான். நீங்க திருடனை தேர்ந்து எடுத்து கதையாக்குனா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு திருட்டு பையன் இருக்கான்னு அப்படி யார் முஸ்லிம்களே அப்படி பண்ற மாதிரி கதாபாத்திரமே இல்லையா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி சம்பவம் இல்லைங்க. அந்த காதலிக்க மாட்டாங்களா கடையில? அதெல்லாம் மாட்டாங்க. கடையில் மட்டும் இல்ல, எந்த ஊர்லயுமே அவங்க காதலிப்பாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாம வேண்டாம் இருக்கலாம். உலகத்துக்கு தெரியாம எந்த ஒரு தகப்பனும் தாயும் உடன்பட மாட்டாங்க. அது வேற. அது இந்து மதத்திலயும் தானே அது முஸ்லிம் மதத்துல மட்டுமா? அப்ப இந்துக்கள் வீட்டுல மட்டும் காதல் வெரி குட் லவ் பண்ணேன்னு இந்துக்களுக்கு நான் அறிவுரை சொல்ல முடியாதுல்ல. இந்துக்களுக்கு அதான் சட்டம். நான் சொன்ன கேட்க மாட்டான்ல. நான் ஏன் சொல்லுவேன். நீங்க அதாவது காதலுக்கு எதிரியா இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா ஒரு முஸ்லிம்களில் இயல்பான வாழ்வியல்ல ஏதோ பிடிச்ச பொண்ணை காதலிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தா கூட இது எங்க மதத்துக்கு எதிரானது, எங்க சமூகத்துக்கு படம் எடுக்கிறிய அது என்னத்தை உண்டாக்கும்னு கேட்டா முஸ்லிம்களுக்கு கூட இப்படிதான் நடப்பாங்கன்னு தான் உண்டாக்கும். நீங்க ஒரு சம்பவங்கிறீங்க, ஒரு முஸ்லீம் உங்களுக்கு இந்த படத்தை பாக்குற இந்து முஸ்லீம் பெருமையா தான் நினைப்பாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன் உங்கள்கிட்ட, இந்த குண்டு வைக்கிற மாதிரி முஸ்லீம் காட்டினான்ல, எல்லா முஸ்லீமையும் காட்டினா? எல்லா முஸ்லீமையும் காட்டினா? ஏதோ ஒருத்தனை தானே காட்டினா? அது எங்களை எல்லாரையும் பாதிக்குது. நீங்க தானே அந்த வார்த்தையும் சொல்றீங்க. குண்டு வைக்கிற மாதிரி முஸ்லீமை காட்டினா ஒட்டுமொத்த சமுதாயமா காட்டுறான். ஏதோ ஒரு அப்துல் காதரை காட்டியிருப்பான். உங்களுக்கு கோபம் வருது, அப்துல் காதர் இப்படி காட்டினீன்னு சொன்னா முஸ்லீம்கள் தான் இப்படித்தானே நினைப்பான்னு அதுக்கு நெகட்டிவா சொல்லும்போது மட்டும் அப்படி எடுக்கிறீல்ல? அப்படிதான் இதுல எடுக்கணும். அப்ப முஸ்லீம் இயக்குனர் முஸ்லீம் படமே எடுக்க கூடாது. படம் இருக்கிற பேச்சா நான் வரவே இல்லை. இஸ்லாமிய கலர் பூசா நீங்க வியாபாரம் பண்றீங்க. எல்லா பயிலும் எடுக்கிற முஸ்லீம் படத்தை முஸ்லீம் எல்லாம் எடுத்திருக்கேன். பாக்தாத் பேரலைன்னு எடுத்தான், அலிபாபான்னு எடுத்தான். அந்த காலத்துல இஸ்லாம் அடிப்படையில் தான் படமே ஒரு அலாவுதீன் அற்புத விளக்குன்னு எடுத்தான். அந்த படங்கள்லாம் ஓகே உங்களுக்கு? அப்ப எந்த படமும் ஓகே கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த பேசிக் தான். இஸ்லாமிய பானுமதி டான்ஸ் ஆடுவாங்களே, ஆமா, இஸ்லாமிய உண்மை காதலி, அதெல்லாம் அந்த டூயட் ஓகேவா உங்களுக்கு? ஓகே, அதுவும் ஓகே இல்ல. நீங்க தான் எடுத்தங்கன்னு கிடையாதுங்கிறேன். அவங்க எடுத்திருக்காங்கன்னு இஸ்லாமியர் தான் எடுக்கணும்னு கிடையாது. இஸ்லாம் அது ஒரு செயற்கையான சினிமா, இது ஒரு இயற்கையான வாழ்வியல். அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் இது வந்தோடனே அவங்க முக்காட சரி செய்யறாங்க. இயல்பா நம்ம முஸ்லீம் வீட்டு பெண்கள், நம்ம பெரியம்மா அதெல்லாம் எப்படி இருந்தாங்க. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டா, சினிமாவில் ஒரே ஒருத்தனை கதாநாயகனை போட்டு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அவன் இஸ்லாமிய அடிப்படையில இஸ்லாம் காட்டினீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தை தான் நினைக்கிறாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்படி நம்மளை காட்டிவிட்டாங்க. எல்லாத்தையும் காட்டல. இல்ல, ஒருத்தனை காட்டினதான் உங்களை பாதிக்குது. ஒருத்தைய காட்டினீங்கன்னா எல்லாத்தையும் பாதிக்கும். எல்லாரும் முஸ்லீம்டா இப்படித்தான் நினைச்சிருவாங்க. முஸ்லீம்கள்ட்ட இந்த வழக்கமா காதல் தான் வழக்கம்னு இருந்தா செய்யலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1000ல் 1 2 அப்படி இருப்பாங்க. அதை ஒன்ன புடிச்சுக்கிட்டு வந்த ஒரு கதையா நீ காட்டு. எல்லா மதத்திலையும் காதலிக்கிறது இயல்பு தான். எல்லா மதத்திலும் இருக்குங்க. அப்ப அது மாதிரி செஞ்சிருப்பாங்க. இஸ்லாமிய கரெக்டா காட்டிவிட்டான், இஸ்லாத்துக்கு சேவை செஞ்சுட்டாங்கிற மாதிரி அதை கொண்டு போறது பிரச்சனையா இருக்கு. இவர் பாட்டு படம் எடுத்துட்டு அது ஹபீபின்றது அரபில பேர் வைக்கணும். கதை தான் அது. கதைக்கு காதல் தமிழ் பேர் வைக்க வேண்டியதானே? தமிழ் பேர் வைக்க வேண்டிய. நான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேங்கிற ஒரு கலரை கொடுக்கும் பொழுது மற்ற மக்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இஸ்லாம் இதை அங்கீகரிக்கணும்னு எடுத்துக்குவாங்க. இஸ்லாத்துல இதெல்லாம் உள்ளது போல ஒரு முஸ்லீம் எடுத்திருக்கிறாரு, பெரிய பெரிய முஸ்லீம் தலைவர்கள்லாம் அதை பார்க்க சொல்றாங்க. ஒரு தலைவரோட என்னைய தவிர எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. இஸ்லாமிய தலைவர்கள்லாம் நினைச்சிட்டாங்க மைக்கிள்ட்டு. அவங்க வீட்டு போகும்போது அவங்க வீட்டு மகள் காதலிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, போய் பாருங்கிறாங்க. இவங்க பயன் பண்றவங்க இருக்காங்க. லவ் பத்தி பேசக்கூடாது இஸ்லாமியர்கள். லவ்ங்கிறது இல்ல. நீங்க சினிமாவுல ஒன்றை காட்டும் பொழுது ஒன்றாக அதை எடுத்துக்கிற மாட்டான். சமுதாயம் அப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அதான் இது மிகைப்படுத்தி காட்டுறாங்கிறோம்ல. இப்படி ஒண்ணு காட்டினீங்கன்னா, நீங்க இவ்வளவு பேசும்போது அடிப்படையான கேள்வி வருது. இந்துவா ஒருத்தனால மதம் மாற முடியாது, ஆனா கிறிஸ்டினா முஸ்லிமா ஒருத்தனால மதம் மாற முடியும். இப்ப மத மாற்றத்தின் மூலமாக பலர் இஸ்லாமத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வந்திருக்காங்க இல்லையா? அது பெரும்பாலும் காதல்ல நடக்குது. ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு இந்து பையனை காதலிச்சு கடைசியில நான் அந்த பொண்ணு பேசி அவன் சுண்ணத்து பண்ணியே முஸ்லீமா மாறிலாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய பிஜேபி தலைவர்களே நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அதே போல முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணு மதம் மாறி வந்திருக்கு. அதை நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்க. ஒரு இந்து பொண்ணோ ஒரு இந்து பையனோ இஸ்லாத்துக்கு வரும்போது ஏத்துக்கிறீங்க. அதை கொண்டு வர்றது காதல் தான். அந்த மதம் கடந்த அந்த காதல் அன்பு தான் இஸ்லாத்தை நோக்கி அவங்கள வர வச்சிருக்கு. அப்ப காதல் உங்க மார்க்கத்துக்கு ஏற்புடையதா இருக்கு.
ஒரே மதத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு தூய்மையான அன்புல ஒரு கண்ணியமா தங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கிட்டா இது ஹராம், தடை செய்யப்பட்டது, இது இஸ்லாம் ஏத்துக்கலங்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. முரண்பாடு இல்லை. அதாவதுங்க, ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு ஒரு தீர்வு காண வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஒருத்தன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடியாடுறான். என்னை முஸ்லீமே வச்சுக்கிறோமே, நீங்க சொல்றது மத மாற்றமே வேண்டியதில்லை. ஒரு முஸ்லீமான பையன் ஒரு முஸ்லீமான பொண்ணை கூட்டிட்டு அவங்க தாய் தகவனுக்கு தெரியாம கூட்டிட்டு ஓடியே வந்துட்டான். எங்க ஜமாத்துக்கு வருவான். நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, இது வந்தாச்சு, இனிமே இந்த பொண்ணுக்கு இனிமே வாழ்க்கை அமையாது, அது எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவோமேன்னு சொல்லி பெற்றோருக்கு தெரிவிச்சு அவங்கள வர வச்சு அவங்க முன்னாடி அறிவுரை சொல்லி, நீங்க ஒழுங்கா கண்ட்ரோலா வச்சிருக்கணும், விட்டுட்டீங்க, ஓடி வர அளவுக்கு ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு மறுத்தா சரியில்லை, நீங்க பேசாம ஒத்துக்கிறங்க, நீங்க மறுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பான், சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்களே கூட அதை செஞ்சுதான் வைக்கிறோம். அது வேற, அதை தூண்டுறது வேற. ஒன்று நடந்து விட்டால் ஒரு தீர்வு காணணும். கூட்டிட்டு வந்துட்டு என்ன செய்யறதுக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா? கூட்டிட்டு வான்னு சொல்லி ஊக்குவிக்கிறது இல்ல. நான் அதை கேட்கல. அதே மாதிரி மதம் மாறுனா இஸ்லாம் ஏத்துக்குதுன்னா காதலை இஸ்லாம் ஏத்துக்குதுன்னு தானே அர்த்தம். ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வருவதற்கே அந்த காதல், அது வரையும் உருவ வழிபாட்டை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. மதம் மாற்றது வரேங்கிறப்ப காதல் மூலமா இஸ்லாத்துக்கு வரும்போது இஸ்லாத்துக்கே ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு இஸ்லாம் கிறிஸ்தவம் ரெண்டுமே பரப்புவதற்கான மதம் தான். இஸ்லாம் கிறிஸ்தவனுடைய கடமையை இஸ்லாத்தை பரப்பணும். இந்து மதத்தை பொறுத்தவரை இந்து மதத்துக்குள்ள யாரும் வர முடியாது. இந்து மதத்தை விட்டு போகாதீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. எங்க மதத்தை தாய் மதம் திரும்புங்க கர்வாப்சின்னு சொன்னாலுமே அது இதாகல. அதனாலதான் மதத்தை அவங்க மதம் மாத்துறான், முஸ்லீம் மாத்துறான், அவன் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறான். உங்க ரெண்டு மதமுமே பரப்புவது நோக்கமே இயேசு அழைக்கிறார். இஸ்லாம் இனிய மார்க்கம். ஒரு மதத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்பு உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. அப்ப காதலே அதுக்கு அற்புதமான வாய்ப்பாச்சே. ஒரு இந்துவை காதலிக்கிறது, ஒரு கிறிஸ்தவரை காதலிக்கிறதே உங்க மதத்து வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கு. அது இயல்பாவே அமைஞ்சுக்கிட்டும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை எப்படி நீங்க ஹராம்னு தடை செய்யப்படுதுன்னு சொல்லலாம்? நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து பண்ண கூட்டிட்டு வர்றான். சரி, விட்டு ஒடியாந்துட்டான். அவன் ஒடியாந்து என்ன செய்வான்னு கேட்டா, ஏதாவது ஒரு அமைப்புல போய் நம்ம சப்போர்ட் கேட்டாதான் கல்யாணம் பண்ண முடியும், ஓடிட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி எங்க மாதிரி எங்களே தேடி நிறைய வர்றான். ஒவ்வொரு ஜமாத்துக்கும் போவான். இந்த மாதிரி நான் அந்த பெண்ணு என்னை விரும்புது, நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த இந்துவாக இருந்தால் கூட நீ அவங்க பெற்றோருக்கு நாங்கள் தெரிவிப்போம், உங்கள் மக ஒரு முஸ்லீம் பையனோட இங்கே கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிது, நீங்கள் பேசி உங்கள் அறிவுரை சொல்லி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வர சொல்லுவோம். அவங்க வருவாங்க. என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்துட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லி கூப்பிட்டு போனால் போங்க, மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் தடுக்க இயலாது, சட்டம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல. இது நாங்களே செஞ்சு வைக்கிறோம். அதே நேரத்துல ஒவ்வொரு முஸ்லீமையும் கூப்பிட்டு நீ போய் இந்து பண்ண கடத்திட்டு வந்துரு, அப்படி சொல்லவே நாங்க செய்யல. அது மாதிரி செய்வது தப்பு. அது நடந்ததுக்கு தீர்வு செஞ்சீங்கன்னா பிஜேபி சொல்றாங்க மாதிரி இவங்க எல்லாம் ஆள் பிடிக்கிறாங்க. ஒரு படம் எடுத்தாங்களே கேரளா ஸ்டோரி, அது மாதிரி அந்த மாதிரி செய்றீங்க. நான் சொல்லல, ஒரு இஸ்லாமிய ஆணுக்கோ இந்து பெண்ணுக்கோ இயல்பா மலர்கின்ற காதல்ங்கிறது இஸ்லாம் அலோ பண்ணுதுன்னு சொல்றேன் நான். இல்ல நடந்ததுக்கு தீர்வு தான் பண்றாங்க. நடந்ததுக்கு அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இல்ல மதம் மாதிரி காதலிக்கிறத நீ அக்செப்ட் பண்ணல. இல்ல மதம் மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு கேட்டா, ஓடி வர்றதுக்கு முன்னாடி அதையே எங்கள்கிட்ட சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்றேன், இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு, பணம் பார்க்காம வசதி பார்க்காம ஒரு முஸ்லீம்களும் இந்து குடும்பமும் ஏத்துக்குவாங்க. நாங்க எப்படி ஏத்துக்குவாங்க? நல்லா ஏத்துக்குவாங்க. ஏழை முஸ்லீம் பையனை ஏத்துக்குவீங்களா? முதல்ல அதான் என்னன்னு பாப்பாங்கன்னா, எப்படின்னா பெண்களை பெற்றவர்கள் இது நம்ம ஒத்துக்கலன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்காது. அந்த நிலைக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க. ஆனா ஏற்பட்டுருச்சு இல்லை, இப்ப ஒருத்தனோட பொண்ணு ஓடி போச்சுன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு மர வாழ்க்கை கிடைக்குமா? வீட்டுல வச்சுக்கிட்டு இவனை வேணான்னு விரட்டி விட்டோம்னு சொன்னா இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண வரும்போது என்ன செய்வாங்கன்னா, பலரும் அதெல்லாம் சரிதான். அரேஞ்ச் மேரேஜ்லாம்ல அப்படி வச்சு வாழ்ந்துறானுங்களா? அரேஞ்ச் மேரேஜ்ல எத்தனை தலாக் நடக்குது, எத்தனை சொந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வெட்டிட்டு சாகுறாங்க. அப்ப மட்டும் அது சரியா? பின்னாடி நடக்கிறது வேறங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது வேற. நல்லபடியா நடந்து கல்யாணம் பண்றோம், பின்னாடி என்னமோ நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப என்னன்னு கேட்டா நடந்து கண்ணு முன்னாடி நடக்குது. இப்ப இதை ஒத்துக்குருவாங்களான்னா பெற்றோர்கள் ஒத்துக்குருவாங்க. எப்போ ஒத்துக்குருவாங்க? பெண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிருங்கிறனால சரி கல்யாணம் பண்ணி முஸ்லீமை வந்துடுறானே, உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அவனுடைய வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த பெண்ணுடைய செக்யூரிட்டிக்கு எது நல்லதுன்னா சிந்திப்பாங்க. எந்த பெற்றோராக இருந்தாலும் இதை நம்ம மறுத்தோம்னு சொன்னா நம்மளை மீறி போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அல்லது நம்ம வீட்டில் கட்டி போட்டு வச்சோம்னு சொன்னா வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை இருக்கும். அது நிர்பந்தத்துக்கு எடுக்கிற ஒரு முடிவை சாதாரணமா நீங்க ஆகக்கூடாது. நிர்பந்தமா எங்க வீட்லயே உங்க வீட்லயே ஒரு பெண்ணு ஒருத்தனை விரும்பிட்டேன்னு சொல்லும் பொழுது அவன் தகுதியில் அவனா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்.
ஏன்னு கேட்டா நடந்து போச்சு. அதை நடக்கிறதுக்கான ஒரு நல்லது நடத்துங்க, எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் தான். இந்த சினிமாக்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுது, அப்படி சொல்லாது. அதான் அந்த கருத்தை தான் விதைக்கும். ஓ, முஸ்லீம்கள்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்கு, இப்படி பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அந்த பெண் விஷயத்தை பெற்றவங்க மத்தியில அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். இப்படி ஒரு பழக்கம் ஆனா சமுதாயத்துல. இனிமே முஸ்லிம்களை பற்றி காமிப்பது, இந்த மாதிரி பேசுவது முஸ்லிம்களை மீண்டும் மீண்டும் தனிமைப்படுத்துற மாதிரியே இருக்கே மைய நீரோட்டத்துல இருந்து. இவங்க வேற மாதிரிப்பா, இவங்க என்ன சொன்னாலும் ஏதாவது குறை சொல்லுவாங்க, இவங்க பழக்க வழக்கம் வேற அப்படின்னு திருப்பி திருப்பி ஒரு தமிழ் சமூகத்தில இருந்து அல்லது இந்திய நீரோட்டத்திலிருந்து ஏதோ நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க தூய்மைவாதம் பேசி. இல்ல அறிவார்ந்த முறையில் அதுக்கு விளக்கம் சொன்னா அது நீங்க சொல்லி வராது. இப்போ நாங்க ஒரு இறைவன் சொல்றோம், அது தனிமைப்படுத்துறது இல்லையா? பல தெய்வத்தை வணங்குறவன்ட்ட போய் இதெல்லாம் தெய்வம் இல்லை, ஒரு இறைவன் வணங்க நாங்க சொல்றோம். அப்ப தனிமைப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு இறைவனை விட்டுறணுமா? நாங்க ஒரு இறைவனை சொல்றோம்லங்க. எப்படி சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாங்கிறோம். அல்லாஹ்வை தவிர எதுவும் கடவுள் இல்லைங்கிறோம். அப்ப நீங்க வணங்குற இந்த கல்லு கடவுள் இல்லை, இந்த சூரியன் கடவுள் இல்லை. கொள்கைக்காக நம்ம எதையும் எதிர்த்து நிற்பது, உண்மைக்காக நிற்பது என்பது தனிமைப்படுத்துறங்க வருதா இல்லையா? தனிமை தானே இங்க சொல்றீங்க காரணம். நாங்க தனியா தான் நிற்கிறோம். நாங்க எப்போ ஒரு இறைவன் சொல்றோமோ அப்போ தனியா ஆயிட்டோம். நாங்க தனியா, நாங்க எந்த தனிமையை விட நான் எதை பாக்குறோம்னு கேட்டா, கொஞ்சம் சரியான நம்ம இருக்கணும். தப்பா வேணா நினைச்சிட்டு போறாங்க. நம்ம தவறான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துடக்கூடாது. நம்மளை விட மேலானதை கடவுளா ஏத்துக்கிறணும். நம்மளால் உருவாக்கணும், நம்ம கடவுளா ஏத்துக்கிற கூடாதுங்கிறதுனால ஒரு கொள்கைக்கு நாங்க எடுக்கிறோம். இப்போ கொள்கைக்காக நாங்க எடுக்கும் பொழுதெல்லாம் தனிமைப்படுத்த தான் படுவோம். இப்போ நீங்க திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஆளுக்க, அவங்களுடைய கொள்கை தனிமைப்படுத்துமா இல்லையா? அவங்க பொது புத்திக்கு எதிராக தானே இருக்கிறாங்க. நீங்க எதிராக தானே இருக்கிறீங்க. நீங்க தனிமைப்படுத்த நீங்க உங்களே தனியா தானே பாக்குறான். முஸ்லீமை பாக்குற மாதிரி தீக்காக்காரங்களை எப்படி பாக்குறான்? நீங்க எங்களோட தனியா இருக்கிறீங்க, உங்களோட தனியா காட்டிக்கிறீங்க, தனிக்கு கருப்பு சட்டை தான் போடுறீங்க, ஒரு விஷயத்துல எங்களை மாதிரி நெத்தில பொட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க, டிஃப்ரெண்டா இருக்கீங்க. அந்த விமர்சனம் உங்களுக்கும் இருக்க. கடவுள் மறுப்பாளர்களுக்கு சந்திக்கிறீங்கள, நாங்க சந்திக்கிற மாதிரி. அப்ப என்ன நம்ம பார்க்கணும்? இந்த தனிமைப்படுத்தல்ங்கிற வார்த்தை நம்ம பார்க்க கூடாது. நம்ம சரியா இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். நம்ம சரியா இருக்கிறோம் என்று சொன்னால் அதனால தனிமைப்படுத்தினா படுத்திட்டு போறாங்க. நம்ம இதை விளக்க வைக்கணும். இதை நாங்க இந்த காரணம் உங்களை வெறுக்கிறதுக்காக நாங்க அதை செய்யல, ஒரு நல்ல நோக்கத்துல நாங்க செய்யறோம். எங்களால் இதை கடவுளை ஏத்துக்கிற முடியல, உங்களுடைய கடவுளை வணங்குற நாங்க குறை சொல்ல மாட்டோம், நாங்க அதை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு தான் அதை வென்றெடுக்கணுமே தவிர, நம்மளை தனிமைப்படுத்துருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா முஸ்லீமா நீங்க இருக்கவே முடியாது. எல்லாமே தனிமைப்படுத்துறதா தான் இருக்கும். எங்களுடைய அனைத்து நாங்க தொழுகிறோம்ல, இந்த தொழுகை தனிமைப்படுத்தா இல்லையா? நீங்க எல்லாம் எப்படி வணங்குறீங்க, நாங்க எப்படி வணங்குறோம்னு கேட்பானா இல்லையா? நாங்கெல்லாம் கோயிலில் வணங்குறோம், நீங்க டிஃப்ரெண்டா வணங்குறீங்க, அதனால அதை விட்டுருங்கன்னு சொல்லுவோம். அதை நாங்க விட வேண்டி வரோம். நோன்பு நாங்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் விரதம் இருக்கோம், நீங்க எல்லாம் 30 நாள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அது தனிமையா தான் தெரியும். நான் இங்கேருந்து ஹஜ்ஜிக்கு செலவழிச்சிட்டு போறீங்க, நாங்க இந்த காசி இந்தியாவுல போயிடுறோம், பக்கத்துல இருக்கு. அப்ப எல்லாமே தனிமை தானே. முஸ்லீமாக நாங்கள் வாழ்வதை தனிமைப்படுத்துவதுதான். கண்டிப்பா வாதத்தில் ஒரு நீங்க சிறந்தவர். பார்ப்போம். என்னை பொறுத்தவரை இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தானே. பட் இஸ்லாமியர்கள்ல நம்ம தமிழ் சமூகத்துல இருந்து அந்நியப்படுத்திடக்கூடாதுன்னு பாக்குறோம். இஸ்லாமிய படைப்பாளிகள் குறைவு, இஸ்லாமிய நடிகர்கள் குறைவு, இஸ்லாத்தில் படித்தவர்கள் குறைவு. ஆனா அந்த படத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா இதுல எந்த அளவுலாம் மூளைச்செலவு செய்யாம எடுக்க முடியாது. கமர்ஷியலா எடுக்கிறதுக்கு நானே ஒரு லிஸ்ட் சொல்லுவேன். நான் பார்க்கலாம். நீங்க கேள்விப்பட்டது தான் சொல்றேன். எல்லா படங்களும் இந்த விஷயம் இருக்கும். கண்டிப்பா பார்ப்போம். எல்லாருடைய கருத்துக்கள் விமர்சனங்களும் போட்டோம். அதான் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் உருவாகும். அந்த விதத்துல இந்த உரையாடலும் கண்டிப்பா ஒரு சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை, பலருக்கு மாற்றத்தை, பலருக்கு ஒரு புது உரையாடலை கூட தொடங்கி வைக்கலாம். நன்றி.